ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்ல விஜய் கூட கடைசியா நீங்க பார்த்தது மாஸ்டருடைய பட லான்ச் ஆடியோ லான்ச்ல பார்த்திருப்பீங்க. அதுதான் ரெண்டு பேரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து இருந்தது. நடிகையோட பழகிறது இதையும் அதுவும் அவருக்கு ஏதாவது விமர்சனம் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அப்படி இருக்கிற பொழுது டிவோர்ஸ் கொடுக்கறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? ஒரு தேரி கான்ஸ்பிரசி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தரப்பே இதை வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு இடத்துக்கு நகர்றாரு. அவருக்கு ஓட்டு போடலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட நிறைய பேர் என்னங்க இவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுறது, ஒரு தலைவனுக்கு ஒரு பண்பு இருக்கு, அதோ அட்லீஸ்ட் ஒரு டைமிங் தெரிய வேண்டாமா, அவரு இந்த நேரத்தில் இதை செய்யலாமா? அவங்க மனு போட்டிருக்காங்க. சீமான் வந்து இதுல ஈடுபட்டார், அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகம் செய்தார், ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அல்லது திரைத்துறை சார்ந்தவராக இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த நாம் தமிழர் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு இந்த கட்சியா இருக்கும்போது ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு போறாரு அப்படிங்கறது ஒரு பார்வை. ஒரு படம் கூட முடங்கி போய் இப்படி கடந்தது கிடையாது. அதற்கு ஒரே ஒரு காரணம் யாரு? நிச்சயமாக பாஜக சிபிஎஃப்சி வரைக்கும் போறாங்க. ராகுல் காந்தி வாஸ் வெரி ஸ்பெசிபிக் சார். ஜனநாயகன்ங்கிற படத்தை ஏண்டா முடக்குறீங்கன்னு சொல்லி ட்வீட் எழுதினாரு. அதற்கு விஜய் ரெசிப்ரோகேட் பண்ணல சார். நன்றி, தேங்க்யூ மிஸ்டர் ராகுல் காந்தி கூட போடல. விஜய் அவர்கள் இதை ரெசிஸ்ட் பண்ணாம போனாலும் போகலாம், இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பாஜக அந்த டோர் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அறத்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் எழுந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நான் வந்து பாலிடிக்ஸ்ல குறிப்பா இன்னைக்கு இருக்கிற கூட்டணி விஷயங்கள், புதிய கூட்டணி முன்னெடுப்புகள், இதை பத்தி எல்லாம் பேசணும்னு தான் நான் இன்னைக்கு நம்ம திட்டமிட்டு இருந்தோம். அதற்கு முன்னால வந்து திருமதி சங்கீதா விஜய் அவர்கள் இப்போ விவாதத்தை ஒரு ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு இடையீட்டு மனு ஒன்று போயிட்டிருக்காங்க. அதை நீங்க பார்த்திருக்க கூடும். அதாவது அவர் வந்து, நான் ஒரு பிரிட்டன் குடியுரிமையோடு நான் இருக்கிறதுனால எனக்கு இங்க வீடு இல்லை, 26 வருடங்கள் அவரோட நான் வந்து வாழ்ந்திருக்கேன், அவருக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கிறேன், எனக்கு அது வீட்டுல அனுமதிக்க மாட்டாரு, வழக்கறிஞர்கள் மூலம் ஒரு த்ரெட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறாரு, இந்த மாதிரி செய்திகள் வந்திருக்கின்றன. இப்படி நீங்க இந்த முதல்லையும் அவர் இது மாதிரி நான் ஒரு நடிகையின் பெயரை சொல்லுவேன்னாரு. அவர் வந்தார், அது அவங்க தானான்னு தெரியாது, யாருன்னு நமக்கு நாடு முழுக்கும் போது இப்போ ஒரு கெஸ் தான் இருக்கு. பட் அவரே வந்து வெளியில வந்து தன்னை நிரூபிக்கிறாரு. இந்த போக்கு, இப்ப இவங்களுடைய மனு, இது குறித்து நீங்க வந்து ஒரு முதல் கட்ட பார்வையை என்ன சொல்றீங்க? சார், நான் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளராக இருக்கும் போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, இந்த கேள்வி வந்து நிறைய முறை என்னிடம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்றாங்களே, அவங்க லண்டன் போயிட்டாங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. நானே என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, இல்லங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். என்னன்னா அதோட நான் முடிச்சிருப்பேனே தவிர அதுக்கு அடுத்தபடியான பதில் சொல்லிருக்க மாட்டேன். என்னன்னா அவங்க வந்து மேலையும் இவர் கீழையும், வெவ்வேறு வாசல் படி, வெவ்வேறு சமையல், அவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிறதுல பேசிக்கிறதுல நீண்ட நாட்களாகவே இப்படித்தான் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஆனா ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. நீலாங்கரையில இன்னைக்கு விஜயோடைய வீடு எதுன்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி பையன் அவர் கூட இல்ல. பையனும் வந்து ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல வெளியே போயிட்டாரு. பொண்ணு வந்து ஃபாரின்ல படிக்கிறதுனால அவங்க அப்பப்போ வந்துட்டு பார்த்துட்டு போறாங்க. அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு போறாங்க. பையன் ஜேசன் வந்து தன்னுடைய அம்மாவை எப்பயாவது வந்து பார்த்துட்டு போறாரு, அவர் லைக்கால படம் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிந்த விஷயம் தான். இப்படித்தான் அவருடைய வாழ்க்கை என்பது போய்கொண்டிருக்கின்றது. சோ ரொம்ப வருஷமாவே இந்த பிரச்சனை என்பது போயிட்டு இருக்கு. அவங்களே முதல் இல்ல, நாம அப்படிதான் போயிட்டு இருக்குன்னு நம்புறோம். அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது ஏதோ நம்ம விட்டுருக்கோம். ஆமா சார். ஆனா இப்ப அவங்க இங்கேயும் இல்ல, அவங்க லண்டன்ல தான் இருக்கிறாங்க. அங்கேதான் சொர்ணலிங்கம் அப்படின்னு போட்டுதான் அவங்க மனு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமே. இது அப்ப இது வரைக்கும் 2022 இருந்து அவங்க இல்ல போலவே. இருந்திருந்தா எந்த விழாவுக்கும் அவங்க வரல அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோமே. ஆமா சார். சார் அவங்க அதே வீட்டுல தான் இருக்காங்க. அதான் அவங்க சொல்றாங்க இல்லையா, பொருளாதார ரீதியாக என்னை முடக்குகிறார் சார். அவங்க வந்து ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ்ல விஜய் கூட கடைசியா நீங்க பார்த்தது மாஸ்டருடைய பட லான்ச் ஆடியோ லான்ச்ல பார்த்திருப்பீங்க. இந்த கொரோனா நேரத்துல மாஸ்டரோட ஆடியோ லான்ச் நடந்தது. அதுதான் ரெண்டு பேரும் இணைந்து ஒன்றாக சேர்ந்து இருந்தது. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் தான் போற ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ தான் போற ஆடியோ லான்ச்சுக்கோ தவிர்த்தாருங்கிறத தாண்டி அவங்களையும் பெருசா பொருளாதாரமாக முடக்குகிறார். அதான் சிக்கல். நீங்க அந்த முதல் மனுவில் அவங்க ரொம்ப தெளிவா குறிப்பிட்டிருக்குது. சார் உதாரணத்துக்கு சொல்றேனே, நீ வெளியே போக கூடாது, நீ வெளியே போற, நீ கார் இருந்தா தானே வெளியே போவேன், நான் சாவி எடுத்து வச்சிருவேன். இப்படி பண்ணீங்கன்னா ஒரு மனைவியால எப்படி போக முடியும்? நீங்க இப்போ தனியார் கேப்ல போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமாக மாறும், பெரிய செய்தியாக மாறும்.
இந்த கேப் டிரைவரை கூட்டிட்டு போறது என்ன விஜயோட மனைவி கேப்ல வராங்க அப்படிங்கறத பெரிய சர்ச்சையாக மாறுங்கிறதுனால அவங்க பல இடங்களில் முடங்கி இருக்கிறாங்க. விஜய் அவங்களுக்கு உண்டான சுதந்திரத்தை தர மறுக்கின்றார். அவங்க ரொம்ப தெளிவா சொல்றாங்க, என்னோட சுதந்திரத்தை கொடுக்கல, சிம்பிள், நான் வெளியே போனா நான் வெளியே போக அனுமதிக்கல, மீறி போனா நான் எப்படி போவேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்ற ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்போ அது முடக்குகின்ற காரணத்தினால அவங்களால வெளியே போகல, லண்டனுக்கும் அவங்க போகல, இங்கே தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக நான் ஃபைட் பண்றது இங்க இருந்தா ஃபைட் பண்ணுவேன். அவங்க ஆப்வியஸ்லி எல்லாரும் ஒரு குடும்பத்தோட சண்டைன்னு வந்துச்சுன்னா யாரை வச்சு பேசுவாங்க? நம்மளுடைய அப்பா அம்மா வச்சு பேசுவாங்க, சொந்தக்காரங்க மூலியமா பேசுவாங்க, நண்பர்கள் மூலியமா பேசுவாங்க. இந்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறார், தனிப்பட்ட முறையில் அவருமே பேசுறார். அதெல்லாம் நடக்காத பட்சத்துல தான் இவர் வந்து ஒரு லீகல் கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த லீகல் கோர்ஸ் எடுக்கிறாங்க. லீகல் கோர்ஸ் எடுத்த பிறகு இரண்டு தரப்பு லாயர்ஸும் அவங்க பேசுறாங்க. இவங்க வந்து இவங்களுக்கான ஒரு காம்படிஷன் கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க, எனக்கான சுதந்திரத்தை கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாமே முடக்கப்படுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருக்கிறார் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம பார்க்கிறோம், சில பொது இடங்களுக்கு அவர் கூட்டிட்டு போற, சில திருமணங்களுக்கு கோவால நடந்த இன்னொரு நடிகையோட திருமணத்திற்கு அவர் அழைச்சிட்டு போனதுங்கிறத பார்த்தோம். அப்ப அதெல்லாம் ஒரு மனைவியாக அவருக்கு பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது. அப்பொழுதும் அமைதியா இருக்காங்க. அவங்க ஏன் அமைதியா இருக்காங்க, ஏன் இதெல்லாம் கடந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான். நம்ம பையன் வந்துட்டு இருக்காரு, பெருசா வந்துட்டு இருக்காரு, அவருக்கு ஒரு கேரியர் வேணும். இப்ப அவர் வந்து ஒரு படம் எடுத்துட்டார், கிட்டத்தட்ட படம் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்குன்னு சொல்லி லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல எடுக்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு. அப்ப அதே மாதிரி பெண்ணும் அவங்களுடைய மகளும் வந்து மேபி கோர்ஸை முடிக்கிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்ப இதற்கு பிறகும் நான் பொறுமை காக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, இதை நான் பொறுத்துட்டே இருக்க முடியல, தொடர்ச்சியா இதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு வந்து வெளிப்படையாக தெரிந்த விஷயங்கள் இருக்கு கொஞ்சம். இந்த வழக்கு அவங்க முதல் மனு இட்ட பிறகு அது ஏப்ரல் 20 விசாரணைக்கு வருது. அதனால அவங்க வந்து அங்க இருந்துகிட்டு இந்த வழக்குக்கு முதல்ல தொடுத்ததுனால அவர் நீங்க இல்ல வெளியே போன்னு சொல்றத வெளியே போன்னு சொல்ல வேணாம்னு நீதிமன்றம் உத்தரவிட வேணும்னு கேக்குறாங்களா, இல்ல அவங்க வெளியில லண்டன்ல இருந்துட்டு என்ன அந்த வீட்டுல வாழ அனுமதிக்கணும், 26 வருடங்கள் நான் அவரோட தான் அவருக்கு இருந்தா அப்படிதான் நம்ம மனுல பாக்குறோம் சார். அவங்க வந்து நீங்க கேட்டதுல அவங்க தொடர்ச்சியாகவே ஒரே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த மனு போட்ட பிறகும் சரி, மனு போடுறதுக்கு முன்னாடியும் சரி, தொடர்ச்சியாகவே அதே வீட்டுல தான் இருக்கிறாங்க. அவங்களோட பையன் வந்து அவங்கள பாக்குறது அதே வீட்டுல தான் பாக்குறாரு, அவங்க அம்மா பாக்குறாரு. அவங்க பொண்ணு ஃபாரின்ல படிச்சுட்டு இருக்க பொண்ணு வரும்போதும் அவங்க அம்மா அங்கதான் பாக்குறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அவர் முடக்கப்படுகிறார். அவருக்கு வெளியே போறதுக்கு அனுமதி இல்லை. மீறி வெளியே போனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சிக்கல்கள் இருக்கின்றது. அதுதான் அவருடைய பிரச்சனை. சரி, இதுல சார் அவருடைய ஒரு பிரைவேட் லைஃபா இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா சின்ன முரண் இருக்கிறதா நினைக்கிறேன். என்னன்னா அவர் அவங்கள அனுமதிக்கிறது இல்ல, அவர்களை வந்து எந்த விதத்திலையும் அங்கீகரிக்கிறது இல்ல, பொருளாதார ரீதியா முடக்கிறாருன்னு வச்சுக்கேன். இவரும் தன்னுடைய இப்ப வெளிப்படையா வந்து அவரு ஒரு நடிகையோட பழகிறதையும் இதையும் அதுவும் அவருக்கு ஏதாவது விமர்சனம் வந்தாலும் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. அப்படி இருக்கிற பொழுது அவர் விவகாரத்துக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல அவருக்கு என்ன சார் பிரச்சனை? சார் அவருக்கு பிரச்சனை இல்லை சார், அவர் ரெடியா இருப்பாரு. இங்க சிக்கல் எங்க எழுதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்கின்ற ஒரு ஜீவனாம்சம், அவங்க கேட்கின்ற ஒரு தொகை, இதை தான் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. அதுதான் அவர் சொல்றது. அவங்க இப்ப என்னன்னா எந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா, போதும் நான் ஃபைட் பண்ணி பார்த்துட்டேன், நான் வந்து என்னுடைய சர்க்கிள் மூலியமா ஃபைட் பண்ணி பார்த்துட்டேன், உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் இது மூலியமா ஃபைட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு போதும், என்னோட பசங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகுது, எனக்கு மன உளைச்சல் ஆகுது, நான் ஒன்ஸ் ஃபார் ஆல் கோ, நான் போறேன், நான் கிளம்புறேன், நான் யூகேக்கே கிளம்புறேன், நான் போகின்ற காரணத்தினால எனக்கு உண்டான செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க. அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்று சொல்றாங்க. அந்த தொகையை கொடுத்துட்டீங்கன்னா நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லி சொல்றாங்க. விஜய் அதற்கு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இல்ல கொடுக்க முடியாது, நான் நீங்க கேட்கிற கேரியர் உச்சம்னு ஒரு பக்கம் சொல்றாரு. அவர்கிட்ட உண்மையிலேயே விஜயிடம் உழைத்து சம்பாதித்த சொத்து தான், அதனால ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. உழைத்து சம்பாதித்து அவர் பல இடங்களும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு தெரியும், எல்லா ஊர்களும் சொத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க தெரியும். அப்போ அதுல ஒரு பகுதியெல்லாம் கூட கேட்கலாம். அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் கிளம்புகிறேன். விஜய் அவங்களோட லாயர்ஸ் சொன்னாரு, இல்லங்க முடியாதுங்க, கொடுக்க முடியாது. அவர் எந்த பாயிண்ட்க்கு வர்றாருன்னா, இந்தியன் கோர்ட்ஸுக்கு போனா மேபி கேட்கிற தொகை அதிகம்னு சொல்லி கூட சொல்லிட்டு இல்ல கொடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நம்ம கோர்ட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம், அவங்க கிட்டத்தட்ட ஒரு மன முறிவுல இருக்கிறாங்க. விஜய்க்கு வேறு சில எண்ணங்கள் கூட இருக்கலாம். இது விவாகரத்து பண்ணிட்டு அடுத்த ஒரு லைஃப்ல என்டர் ஆகலாங்கிறது கூட அவருக்கு நோக்கமாக இருக்கலாம். அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வின்னா பாக்குறாரு. சரி ஓகே, இந்த கோர்ட் கேஸ் போகட்டும், அதுக்கப்புறம் ஒரு காம்பன்சேஷனுக்கு கொஞ்சம் குறைச்சு வரட்டும், இல்ல கோர்ட்டே ஒரு தீர்ப்பு கொடுக்கட்டும், அது என்னங்கிறத நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவர் நகர்கின்றார். அந்த சிக்கல் என்பது அந்த குறிப்பிட்ட தொகையை விஜய் கொடுக்கவில்லை. அதனால்தான் நான் என்ன பண்றேன்னா கோர்ட்டுக்கு போறேன். அதெல்லாம் கோர்ட் ஹியரிங்ல வரும் சார். ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன பிரச்சனை, சேர்ந்து வாழ டிவோர்ஸ் போட்டீங்க, சேர்ந்து வாழ்றதோ இல்ல அதெல்லாம் வாய்ப்பு. அது அவரு உங்களுக்கு இப்ப இதுக்கு முன்னால வந்து திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி விஷயம் கூட வெளியில வந்துச்சு, நாம விவாதிக்கல. ஆனால் இப்போ இந்த விவாதத்தினுடைய நோக்கம் இப்ப எங்க வந்து நிக்குது அப்படின்னா, இந்த ஒரு அரசியல் தலைவராக ஒருத்தர் கூட சொல்றாரு, இவர் வந்து இப்ப உமன்ஸ் டே, நீ உங்க பொண்ணு உங்க மனைவி இவர்களை எல்லாத்தையும் தள்ளி வைத்து விட்டு நீங்க என்ன போய் மகளிர் தின கொண்டாட்டத்தை நீங்க செய்ய போகிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வந்துச்சு. இதுக்கு முன்னாள் நயினார் நாகேந்திரன் சொன்னார். அப்ப எல்லாருமே அவர் மேல கோவப்பட்டோம். அது அவர் கொஞ்சம் அவரு சரியான சொன்னது சரி, சொன்ன தருணம் தவறு. அவர் இப்ப பேசியிருந்தா அதுல
அந்த தருணத்தில் அவர் வந்து சொன்னது. இப்போ இந்த மாதிரி அவருடைய ஒரு கட்சி தலைவராக இருக்கிறது, இந்த அவருடைய அரசியல் வாக்கு வங்கி இதுக்கெல்லாம் ஒரு பின்னடைவு ஆகாதா? அதை பற்றி அவருக்கு கவலை இல்லையா? சார் அவர் ஆக்சுவலி கவலைப்படல சார். அவர் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் சொல்லப்போனா இந்த மனு எப்படி வெளியே வந்ததுங்கிறதுல பல தியரிஸ் ஓடிட்டு இருக்கு. அவங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, இந்த கட்சி ரிலீஸ் பண்ணிருப்பாங்க, அந்த கட்சி ரிலீஸ் பண்ணிருப்பாங்கன்னு. எல்லாமே கான்ஸ்பிரசி தியரிஸ் தான். எது நமக்கு உண்மையில இன்னைக்கு தெரியாது. ஏன்னா கண்டிப்பா ஒரு விஷயம் கோர்ட்ல இருந்து வெளியே போகல. ஏன்னா கோர்ட் சீல் இல்ல அதுல. அப்ப கோர்ட்ல இருந்து யாரும் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வெளியே விடல. ஒண்ணு விஜய் தரப்பு வெளியிட்டு இருக்கணும், இல்ல சங்கீதா தரப்பு வெளியிட்டு இருக்கணும். இது ரெண்டுத்துக்கு தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அப்போ ஒரு தியரி கான்ஸ்பிரசி என்ன சொல்றாங்கன்னா, விஜய் தரப்பே இதை வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து தன்னோட பர்சனல் லைஃப்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், ஒரு இடத்துக்கு நகர்றாரு. அவருமே அவங்க வந்து எதிர்பார்க்கின்றதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. அப்ப அதை பத்திலாம் அவருக்கு பெரிய அக்கறை இல்லை. இன்னொன்னு, நீங்க கரெக்டா இந்த மனு வருவதற்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு சுற்றறிக்கை வந்தது அந்த தமிழக வெற்றி கழகத்துல. ஊடக விவாதங்களில் யாரும் பங்கேற்க வேண்டாம், செய்தி தொடர்பாளர்களோ இல்ல மற்றவர்களோ ஊடக விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம். இது நிறைய நேரம் நடந்திருக்கு, கட்சிகளுக்கு நடந்திருக்கு. அப்ப எப்ப நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம நாம் தமிழர் கூட பேசிட்டு இருக்கோம், நீங்க அவங்களை அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது பேசுறாதீங்கன்னு சொல்லி ஜான் என்ன சொல்லியிருக்காரு. சில நேரங்களில் வந்து ஏடிஎம்கே அட்டாக் பண்ணாதீங்க பிரதர், நம்ம ஏடிஎம்கே வந்து வர மாதிரி இருக்காங்க, அட்டாக் பண்ணிடுறாங்க. இப்படி போயிட்டே இருக்கும். சோ இந்த நேரங்களில் அந்த கூட்டணியை நீங்க பேசுற பேச்சு கெடுத்துற வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருக்கும். சில நேரங்களில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கா, அதை தவிர்க்கிறதுக்காக பார்ப்போம். முன்கூட்டியே இதை சொல்றாங்கன்னா நிச்சயமாக விஜய் தரப்பிற்கோ இல்ல ஜான் தரப்பிற்கோ தெரிந்திருக்கிறது, ஒரு நாள் 2 நாள் பெருசா அவன் வரப்போகுது, மனு ஒன்று பெருசா வரப்போகுது. அப்ப இதை நம்ம தவிர்த்திடலாம், இது வந்து நம்ம தவிர்க்கணும், இது பண்ணிருக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இதை விஜய் தரப்பு தெரிஞ்சு செய்திருக்கலாம். இன்னொன்னு, நீங்க எப்படி வந்து இந்த கரூர் ஸ்டாம்பீட் நடக்கும் பொழுது நீங்க வந்து நமக்கு ஒரு கோவம் நினைக்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் விஜய் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலங்கிறது ஒரு பக்கம் ஒரு கோவம். ஆனா விஜயோட ரசிகர்கள் உடனடியாக 7:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குதுன்னா 8:30 மணில இருந்து எழுத ஆரம்பிச்சு வி ஸ்டாண்ட் வித் விஜய். அவன் கரூர் மக்களுக்கோ கரூர் துயரப்பட்ட மக்களுக்கு கூட ஒரு வார்த்தை கூட போடாம வி ஸ்டாண்ட் வித் விஜய், அண்ணாவை காப்பாற்றணும், அண்ணாவை எப்படியா காப்பாற்றணும் தொடர்ச்சியாக ஒரு ஆர்கனைஸ்டா பண்றாங்க சார். இதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டா அதை பண்ண மாட்டாங்க. அவங்கள்ட்ட நல்ல டீம் இருக்கு. அவங்கள்ட்ட வந்து ஜெகதீஷ் வந்து ரூட்னு ஒரு டீம் வச்சிருக்காரு, ஜான் ஆர்கிசாமி நல்ல ஒரு ஐடி வச்சிருக்காரு. அதை வச்சு ரொம்ப தெளிவா பண்றாங்க ஸ்டாண்ட் வித் விஜய். இப்ப இந்த விஷயத்துல கூட பாத்தீங்கன்னா உடனடியாக விஜய் காப்பாற்றுவதற்கு ஒரு கும்பல் இறங்குகிறது. நீங்க இது வரைக்கும் சார் நான் நல்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்த்திருக்கலாம். இந்த சிபிஐ குறித்து, இந்த கரூர் ஸ்டாம்பீடு குறித்து தாவேக மறந்தும் கூட எங்கும் பேசாமல் இருந்தார்கள். நீங்க அவங்களோட செயல்வீரர்கள் கூட்டத்துல கூட ஆதவர்ஜனா சிபிஐன்னு ஆரம்பிச்சார், எங்க போனாரு, எங்க அண்ணன் கூட 10 பேர் செல்ஃபி எடுத்துட்டாங்க கூட முடிச்சிட்டார். அவங்க பாஜகங்கிற வார்த்தையை இப்ப பயன்படுத்துறது இல்ல, கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல, அதெல்லாம் கடந்து வர்றாங்க. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் என்னங்க டெல்லியோட போட்டி போட்டிட்டு இருக்காரு, இது டெல்லிக்கான தேர்தலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவே மாத்திரக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் சார் இப்போ முதலாக அந்த கட்சியில இருக்கிற மிக முக்கியமான ஐடி விங் நிர்வாகி ஒருத்தர் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சிபிஐ பத்தி ஃபர்ஸ்ட் வந்து கரூர் மூலியமாக எங்க அண்ணனை முடக்க பாத்தீங்க, அது நடக்கல. சிபிஐ மூலியமா எங்க அண்ணனை முடக்க பாத்தீங்க, நடக்கல. சிபிஎஸ்இ ஜனநாயகன், இது வரைக்கும் ஜனநாயகன் குறித்து வாயே திறந்து பேசாத அந்த கட்சியினர் ஜனநாயகன் மூலியமா முடக்க பாத்தீங்க, நடக்கல. இப்ப கடைசியாக எங்க அண்ணனோட பர்சனல் லைஃப்குள்ள வர்றீங்களான்னு எழுதுறாரு. அப்ப நமக்கு டக்குன்னு எடுத்தோடுதுன்னா, இவ்வளவு நாள் நீ வந்து ஜனநாயகனுக்கு முக்கியமான பிரச்சனை நடக்கும்போது வாய மூடிட்டு இருந்த, சிபிஐ ஏன் சாட்சி விசாரணை இருந்தா கூட எதற்காக 7 மணி நேரம் கூட விசாரிக்கிறாங்க, நீ வாய் மூடிட்டு இருந்த. விஜயும் பேசல, விஜய் கட்சியினரும் பேசல. இப்ப டக்குன்னு வந்து இதை குறிக்கிறியே, அதுவும் இந்த மனு வந்த உடனே வந்து இறங்குறீங்கன்னா அது சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அப்ப இவங்க ரொம்ப பிளான் பண்ணி என்ன பண்றாங்க, இதையும் நம்ம மாத்திக்கலாம் சார், பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து பழி தூக்கி போடுறதுக்கு மற்ற அரசியல் கட்சிகள் இருக்கிறாங்க. இது வந்து நாம் தமிழர் பண்ணாங்க, திமுக பண்ணாங்க, பாஜக பண்ணாங்க, திசை திருப்புற வேலைகளை பார்த்து உங்களை காப்பாற்ற வேலை நாங்க பாத்துக்கிறோம், அதனால நீங்க இறங்கி அடிங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க துணிஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்க பண்ணாங்க. அது நடந்தவும் செஞ்சது சார். அது நீ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மனு குறித்து நான் சில சேனல்ஸ்ல பேசுறேன். சில பேர் வந்து ஏங்க நீ பர்சனல் லைஃப்ல நீ பேசுறீங்க, ரொம்ப அநாகரிகமா இருக்குன்னு சொல்லி பேசுறாங்க. சொன்னேன் இந்த அநாகரிகமா நாகரிகமா நீங்க கொஞ்சம் 2 நாள் தெரிஞ்சிரு, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். நேற்று என்கிட்ட யாரெல்லாம் வந்து அநாகரிகமா சொல்லிருக்காங்களா, சார் நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே சார், இல்ல சார் விஜய் இவ்வளவு மோசமான நபரா இருக்காரு, இப்படி உடனே மாறுறாங்க மக்கள். டக்குனு ஏங்க அவர் எப்படிங்க போய் ஒரு பொது இடத்திற்கு அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் இறங்குறாங்க. அப்ப சங்கீதா தரப்பு நாங்கெல்லாம் பேசவே மறுத்துட்டோம். சங்கீதா வந்து கெட்டவங்கிற அளவுக்கு இங்க வந்து ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருந்துச்சு. அவங்கள அவதூறு பேசணும், அவங்களோட மனவழி என்ன, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அவங்க குழந்தைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இது எல்லாம் மறந்துட்டு நாங்க விஜயண்ணா நிக்கிறோம். ஆனா விஜயண்ணா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பேசிய அந்த குரூப்பும் இருக்காங்க. அப்போ விஜய் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே இது நடந்துட்டு போகுது, அதை பத்தி பர்சனலா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு இன்னும் சொல்ல போனா எனக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான சைனா நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அரசியல் ரீதியாக என்னை காப்பாற்றுவதற்கு ஒரு கும்பலை வச்சிருக்கேன், அந்த கும்பலை என்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால அதை காப்பாதுன்னு பாக்குறாரு. ஆனா நேத்து இந்த பொது நிகழ்ச்சிக்கு அவர் அந்த நடிகையுடன் வந்தவுடன் அது நிச்சயமா பேக் ஃபயர் ஆயிருக்கு. சொல்ல போனா முதல்ல ஆகும் பொழுதே 2 விதமான மக்கள் பார்த்தேன் சார். ஒண்ணு, குடும்பத்தில் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள். இப்ப உதாரணத்துக்கு என்னோட மனைவி விஷயங்களே, அவங்க டக்குன்னு என்னப்பா இது விஜய் அப்படி சொன்னதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி. நான் நிறைய பர்சனலா பேசுறேன், விஜய் சொன்னதா உண்மைதானா, ஆமா உண்மைதான், நீ புரிஞ்சுக்கிட்டியா, இப்படி இப்ப அவருக்கு ஓட்டு போட முடியும் அப்படின்னு கேட்கிற ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் மனைவியாக நீங்க வந்து இன்னுமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க இல்ல வந்து வேலைக்கு போற பொண்ணுங்க, ஐயா இதெல்லாம் தப்புங்க,
இது நிச்சயமா இது திமுக சதிதாங்க, இது நிச்சயமா வந்து நாம் தமிழர் சதிதாங்க இப்படின்னு பேசக்கூடிய இருந்திருக்காங்க. நேற்று ஆனா இவர் மறுபடியும் இது வந்த பிறகு அவருக்கு ஓட்டு போடலாம் என்று நினைத்தவர்களுக்கு கூட நிறைய பேர் என்னங்க இவருக்கு எப்படிங்க ஓட்டு போடுறது, ஒரு தலைவனுக்கு ஒரு ஒரு பண்பு இருக்கு, அது அதோ அட்லீஸ்ட் ஒரு டைமிங் தெரிய வேண்டாமா, அவரு இந்த நேரத்துல இது செய்யலாமா, அவங்க மனு போட்டிருக்காங்க, அந்த மனு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லணும், இல்ல வந்து நான் மனைவிட்ட சுமூகமா போறேன்னு சொல்லி பேசணும், அதுதானே ஒரு தலைவனுக்கு அழகு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் புரசலான விஷயங்கள் இருக்கின்றது, இதெல்லாம் நடக்குது. ஆனா எந்த ஒரு மனைவியும் அரசியல் கட்சி தலைவனாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மனைவியும் போயிட்டு நான் விவாகரத்து பண்றேன் பாரு அப்படின்னு யாரும் போய் இன்னது கிடையாது. அதை கூட புரிஞ்சுக்காம விஜய் இப்படி இருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் சார். இல்ல அது இது வந்து சொல்ல போனா இப்ப கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு கமலஹாசன் அவர்கள் கூட அவருடைய பசங்களை பிரிந்து வாழ்கிறார்கள், ஒரு நடிகையோட இணைந்து வாழ்ந்தார், அது ஒரு விஷயம் அவங்களே சாதாரணமா அவங்களுடைய இது சொல்லிட்டு போனாங்க. இது மாதிரி வந்து திரு சீமான் அவர்களுக்கு இருந்துச்சு இந்த தேர்தலுக்கு கடந்த பார்லமெண்ட் தேர்தலுக்கு இடையில அவரு மேல ஒரு அலிகேஷன் வச்சு அவர் ஒரு பெண் குறிப்பிட்டு சொன்னாங்க, அவரு ஹேண்டில் பண்ணாரு, அவரு சில நேரம் பெண்ணை குறித்து குறைவாக ஒரு கொச்சையான வார்த்தையும் சொன்னாரு, நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டாரு. இப்ப இந்த இடத்துல நான் அடுத்த நகர்வுக்கு முன்னால அவருக்கும் இதெல்லாம் எலெக்ஷன்ல எதிரொலிக்குமா? இப்ப இந்த மதிப்பீடு வந்து விஜய்க்கு சொல்றாங்க, என்ன இப்படி இருக்கிறாரு, இன்னைக்கு வந்து அன்னைக்கு திருத்தா பேரை உச்சரிக்கிற பொழுது நயினார் சொல்லும்போது தன் கட்சியா இருந்தா கூட தமிழச்சி தங்கபாண்டியன் முதல்ல சொன்னாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட இதெல்லாம் எங்களுக்கு வருத்தமா இருக்குன்னாங்க. அவங்க இன்னைக்கு வந்து சங்கீதாவுக்கு பக்கத்துல நிக்கணும், இவ்வளவு கொடுமையா இருக்கு அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவரின் மீது பெண்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்வது அது ரெண்டு சீமானியும் திரு விஜய் அவர்களுக்குமே பொதுவா வாக்கு வங்கின்றது பாதிப்பு ஏற்படுத்துமா, இல்ல அப்படியே எலெக்ஷன் போகும்போது அது கரைஞ்சு போயிருக்கு? சீமான் குறித்து நீங்க சொல்லும் போது சொல்றதுல ஒரு வித்தியாசம் என்னன்னா, சீமான் வந்து இதுல ஈடுபட்டார், அந்த அந்த பெண்ணுக்கு ஒரு துரோகம் செய்தார், ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது அவர் ஒரு திரைப்பட இயக்குனர் அல்லது திரைத்துறை சார்ந்தவராக இருந்தார். அதற்கு பிறகுதான் இந்த நாம் தமிழர் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த கட்சியா இருக்கும்போது ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு போறாரு அப்படிங்கிறது ஒரு பார்வை. இந்த பக்கம் விஜய் அவர்கள் என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இப்போ விஜய் மேல ஏற்கனவே வந்து அவர் என்ன சொல்றாரு, தன் தூய சக்தின்னு சொல்லி சொல்றாரு. எதன் அடிப்படையில் மற்ற கட்சிகள் மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ண கட்சிகளாக இருக்கிறாங்க, பட் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷா வர்றேன், என் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றார். ஆனா அவர் மேலேயே இன்னைக்கு வந்து அபராதம் கட்டுறாரு, வருமான வரி ஒழுங்கா செலுத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட அது கோர்ட்டுல அவர் வந்து நான் கருப்பு பணம் வாங்கினு ஒத்துக்கொண்ட பிறகு ஒரு அபராதம் கட்ட இடத்துக்கு போறாரு. சோ கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இப்ப என்ன பண்றாரு, நான் பெண்களுக்காக தொடர்ச்சியா பேசுறார். இன்னும் சொல்லப்போனா இப்ப இன்னைக்கு மகளிர் தின விழாவில் கூட பெண்களுக்காக சிறப்பு திட்டங்கள்லாம் அறிவிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அப்படி இருக்கின்ற விஜய் அவர்கள் பெண் பாதுகாப்பு குறித்து பேசுகிறார், பெண் பாலியல் சமத்துவம் குறித்து பேசுகிறார். அவர் வந்து இப்ப இது கூட ட்ரோல் கூட ஆச்சு, நீங்க வந்து ஒரு ரேஷன் கடையில கூட ஒரு ஆண் இருக்கணும், ஒரு பெண் இருக்கணும், ஆண் இடையாளர் பெண் இடையாளர். அவர் சொல்ற பாயிண்ட்ங்கிற சமத்துவம், ஒரு பெண் எஸ்பி ஆண் எஸ்பி இதெல்லாம் ட்ரோல் ஆன கூட அவர் சொல்ல வர சமத்துவங்கிற பாயிண்ட். சார் இந்த இடத்துல கேட்டீங்கன்னா, நீங்க யார் யாருக்கோ சமத்துவம் கொடுக்கணும்னு விரும்புகின்ற அதே விஜய் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவியின் கூட விட்டுருங்க சார், ஒரு சக மனுஷி அவங்க என்ன சொல்றாங்க, இந்த வீட்டுல இருக்க விடுப்பா, இவ்வளவு பேர் பங்களா கட்டி வச்சிருக்க, இதுல வந்து 100 பேர் கூட வாழலாம், அந்த மாதிரி வீட்டுல என்ன ஓரமா நான் இருக்கேன், இதுல என்ன சிக்கல் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த சமத்துவத்தை தன்னோட மனைவிக்கு, தன்னுடைய மனைவி கூட இல்ல விவாகரத்தில் எக்ஸ் மனைவி கூட வச்சுக்கோங்க, அந்த சக மனுஷிக்கு கொடுப்பதற்கு விஜய் தயாராகவே இல்லை. இவர் வந்து இப்போ நான் மகளிருக்காக பண்றேன், உங்களுக்கு என்னை பிரிக்க முடியாது, உங்களுக்கும் எனக்குமான பந்தம் பயங்கரமான பந்தம், இதெல்லாம் என்ன விதமான ஸ்கிரிப்ட் தான் நான் எல்லாரும் கேட்பாங்க. உன்னோட கட்டண மனைவி இல்ல வந்து அந்த மனுஷிக்கு நீ வந்து அவங்க எதிர்பார்க்கின்ற குறைந்தபட்ச சுதந்திரத்தை நீ கொடுக்க தயாராக இல்லை. இவ்வளவு வியாகியானம் பேசணும், நீ தொடர்ச்சியாக 5 வருஷமா உங்களை முடக்கி வச்சிருக்கணும் ஒரு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க, 5 வருஷமா வெளியே போக முடியலன்னு குற்றச்சாட்டை எழுப்புறாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்த குற்றச்சாட்டை எழுப்புறாங்க. அவருக்கு நீங்கள் வந்து ஒரு சக மனுஷியாக கொடுக்க முடியாத சுதந்திரத்தை, ஒரு பாலியல் சமத்துவத்தை நீ ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேளும். அந்த இடத்துல அவருக்கு அது ஒரு சரிவாகத்தான் போகும் தான், அரசியல் ரீதியாக நிச்சயமாக சரிவாகத்தான் போகும். இவர் எப்பொழுதெல்லாம் பெண்கள் குறித்து பேசினாலும் இந்த விஷயம் என்பது தோண்டப்படும், இது மறுபடியும் விவாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இல்ல அதுதான் இப்ப நீங்க சொல்லி முடிக்கும் போது விஜய் குறித்து பேசப்படலாம், பேசப்பட வேண்டும். ஒரு அரசியல் தலைவர்ன்றது தலைவர் எப்படி முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்கு. ஆனா சீமான் அவர்கள் அவர் இயக்குனராக இருந்த பொழுது அப்படின்னு சொல்லி கடந்து போயிட முடியுமா? அதுவும் கட்சிகள் வந்து இல்ல, நான் நியாயப்படுத்தல விரும்பல சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுக்கும் வேறுபாடுக்க மட்டும் தான் சொன்னேன். சீமானும் அந்த பெண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அவரும் அதற்கு உண்டான தண்டனை பெற்றுதான் ஆக வேண்டும். அதற்கு என்ன காம்பன்சேஷனோ அதுக்கு கொடுத்தாகணும், அது செஞ்சுதான் ஆகணும். அதனால எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இது சீமானா விஜயங்கிறது இல்ல, நம்ம வந்து பெண் சமத்துவம் விஜய் மாதிரி போலியாகவோ இல்ல வந்து நம்ம பேசல. உண்மையிலே பெண்களுக்கு அவங்க ரொம்ப நம்ம வந்து அவங்க பாதுகாக்கணும், அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, பெண்ணா வாழ விடுங்கிறத நம்மளோட பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல 2 பேரும் தவறாங்களா, அது தவறாங்கன்னா நிச்சயமாக நம்ம அதை சுட்டி காட்டி தான் பேசி ஆகணும். எந்த இடத்துல கண்டனம் தெரிவிக்கணும், கண்டனம் தெரிவிச்சுதான் ஆகணும். விஜய் அவர்கள் செய்வது என்பது நிச்சயமாக ஏற்புடையது அல்ல அப்படிங்கறத பாயிண்ட். இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு குறிப்பாக நேற்றிலிருந்து
ஒரு செய்தி உலாவிட்டு வருது. மீண்டும் திரு விஜய் அவர்கள் தாவேகாவினுடைய முன்னணி நிலையில இப்ப காங்கிரஸ் பத்தி பேச்சு இருந்துகிட்டே இருந்துச்சு. காங்கிரஸ் பத்தியினுடைய பேச்சு கரெக்டா இவங்களுடைய பேப்பர், அதாவது ஃபர்ஸ்ட் இது வந்த உடனேமே அதுக்கு முன்னாலேயே அங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்க, அதாவது திமுகவோட செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ பிஜேபியோடு மீண்டும் தாவேக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. அவங்களுக்கு தொடர்புடைய சில யூடியூப் சேனல்கள், பிஜேபி தொடர்புடைய யூடியூப் சேனல்ல கூட அதை போட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன கேள்விப்படுறீங்க சார்? நீங்க இதை வந்து விஜயோடைய அரசியலை நம்ம கரூர் செப்டம்பர் 27க்கு முன் பின்னு பிரிக்கலாம் சார். நீங்க அதற்கு முன்னாடி ஏறுகின்ற எல்லா மேடைகளிலும் திமுக அளவிற்கு காட்டமா விமர்சிக்காட்டி கூட கொள்கை எதிரிங்கிற விமர்சிப்பார். மோடி அவர் ஏன் மணிப்பூருக்கு போகல, அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழால பேசினார். நீங்க வந்து இந்த நீதிபதிகள் நியமனத்துல பெரிய குளறுபடி பண்றாங்கன்னு சொல்லி பேசினார். மோடி சார் என்ன இப்படி பண்றீங்க அப்படின்னு மோடிஜி ஏதோ ஒன்று பேசினார். தொடர்ச்சியாக கொள்கை எதிரிங்கிறதுல நீங்க கொடுக்கின்ற பத்திரிகை அறிக்கையாக இருக்கலாம், இல்ல பேசுகின்ற பேச்சாக இருக்கலாம், தொடர்ச்சியாக இருந்தது. செப்டம்பர் 27க்கு பிறகு நடந்த கூட்டங்களை பாத்துக்கோங்க. பாண்டிச்சேரியில போறார். பாண்டிச்சேரியில போயிட்டு ரங்கசாமி கவர்மெண்ட் புகழ்ந்தாரு. அதுல வந்து நமச்சிவாயம் வந்து பாஜக மினிஸ்டருங்கிற தெரிஞ்சு பேசுறா தெரியாம பேசுறதால போலீஸ்னா இப்படிதான் இருக்கணும், கவர்மெண்ட்னா இப்படிதான் இருக்கணும் ஒரு புகழரை கொடுத்துட்டு வந்தார். அதற்கு பிறகு நடந்த செயல்வர்கள் கூட்டத்தில் விஜய் மட்டுமல்ல எந்த ஒரு நிர்வாகியும் பாஜக என்ற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. அது ஆதவ அர்ஜுனாவோ, புஷி ஆனந்தோ, சீட்டா நிர்மல்குமாரோ, ராஜ்மோகனோ யாருமே மறந்தும் கூட பேசவே இல்லை. திருப்பரங்குன்றம் இஷ்யூல ஸ்டாண்டை எடுக்கல. நம்ம என்ன ஸ்டாண்டுங்கிறது அவங்க தான் சொல்லணும். சோ ஒரு பக்கம் சீட்டா நிர்மல்குமார் இது வந்து காவல்துறை தாங்க தப்பு பண்ணிட்டாங்க, தமிழக அரசோட தோல்வி அப்படிலாம் சொல்லி சொன்னாரு. ஆதவர்தான் என்ன பேசுறது உண்மையிலே புரியல. நான் வந்து ஏதோ தப்பால சொல்ல, அவர் என்ன பேசுறே புரியல, நாங்க இந்த ஏதோ நிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு, சரியா புரியல. அப்ப திருப்பரங்குன்றத்துக்கு தெளிவான ஸ்டாண்ட் இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. சில நேரங்கள்ல விஜய் இப்போ கவின் ஆணவ படுகொலைக்கு பேசாட்டி கூட ஆதவ அறிக்கை கொடுத்திருப்பார். திருப்பரங்குன்றம் இஷ்யூல தான் கட்சியில இருக்கிற எந்த ஒரு நிர்வாகியும் வாயை திறந்து பேசவே இல்லை. கடைசியாக நடந்த செயல்வர்கள் கூட்டமாக இருக்கலாம், கடைசியாக நடந்த இந்த கூட்டமாக இருக்கலாம். அவர்களுக்கு இந்த இடத்துல என்ன சார், அவர்களுக்கு நிஜம் புரிதல் இல்லையா, இல்லது இது ரெண்டு சாரையும் யாருக்காவது ஒருத்தர் கருத்து சொல்லி இன்னொரு சாரர் நம்ம எதிர்ப்பு சம்பாதிச்சுக்க ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு அப்படி போயிடலாம் நினைச்சிருப்பாங்க. இல்ல சார் அது வந்து அதிமுக கூட நீங்க பொருத்தி பார்க்கலாம். அதிமுக இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏங்க அதிமுக பத்தி பேசுறது இல்ல, ஏங்க எல்லா நேரத்திலும் ஏங்க எல்லாத்தையும் நான் பகிச்சுக்கணும்? ஒண்ணு. இன்னொன்னு, மக்களே அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க, அதனால பகிச்சுக்க வேண்டாம். பட் ஆனா நாங்க கொள்கை எதிரிங்கிறதுலையும் அரசியல் எதிரிகளையும் ரொம்ப உறுதியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கொள்கை எதிரி குறித்து இன்னைக்கு வரைக்கும் பேசாம மறுக்கிற, இப்போ ரொம்ப சமீபத்துல பேசாம மறுக்கிறாங்கிறதா சிக்கல். இப்ப கடைசியாக நடக்கும் பொழுது, கடைசியாக நடந்த கூட்டத்தில் என்னங்க இது வந்து ஸ்டாலின் வந்து பேசும்பொழுது தமிழ்நாடு அகேன்ஸ்ட் டெல்லின்னு சொல்லி சொல்றாரு. நடக்கிறது என்ன பாராளுமன்ற தேர்தலா? நடக்கிறதுங்கிறது வந்து சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல எனக்கும் அவருக்கும் தானே போட்டியே தவிர இதுல இருந்து எங்க இருந்து என்டிஏ வந்தாங்க? அது எந்த நேரத்துல? ஜனநாயகன் படம் யாரால் முடக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு யார் வேணாலும் சொல்றாங்க, ஆமாங்க பாஜக தான் காரணம். இன்னும் இவங்க கட்சிக்காரர்கள் எழுதுறாங்க சார், பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன், பிஜேபி ஃபியர்ஸ் ஜனநாயகன் ஹேஷ்டேக் போட்டு எழுதுனானுங்க. அந்த பிஜேபிங்கிற வார்த்தையை விஜய் சொல்ல மறுக்கிறார். கொள்கை என்னங்க பெருசா பண்ணிட்டாங்க, உங்க படத்தையே ரிலீஸ் பண்ண விடலங்க. இன்னைக்கு இப்போ வரைக்கும் உங்க படத்துக்கு பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. சில நேரங்கள் லேட்டா ரிலீஸ் ஆகும். இப்ப தலைவா டைம் டு எடிட் போட்டதுனால தள்ளி போடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இதே மாதிரி லியோல எல்லா படத்திலையும் ஏதாவது சிக்கல் எழுந்திருக்கும். கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆகாதாங்கிற பிரச்சனை வந்திருக்கும். ஆனா ஒரு படம் கூட முடங்கி போய் இப்படி கடந்தது கிடையாது. அதற்கு ஒரே ஒரு காரணம் யாரு? நிச்சயமாக பாஜக சிபிஎஃப்சி வரைக்கும் போறாங்க, கேவியட் மனு போடுறாங்க, இது எல்லாமே பார்க்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த பாஜக குறித்து அவர் பேசவே மறுத்துக்கிட்டே இருக்கார். இப்பதான் கடைசியாக ஜனநாயகனுக்கா பல பேர் குரல் கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் கூட அப்படியே பூசி முடுக்கி ஒண்ணு கொடுத்தாரு, அவங்க நன்றிப்பா முதலமைச்சர் கொடுத்து. நான் சொல்லி சார் ஊரே பேசிட்டாங்க சார். இல்ல அப்ப வந்து காங்கிரஸோட ஒரு கூட்டணி அலையன்ஸ் பேசிட்டு இருந்ததுனால அப்படியே முதல்வருக்கு நன்றி சொல்லி இருக்க கூடும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாமா? இல்ல சார் காங்கிரஸ் கூட்டணி சார் அதுல கூட ராகுல் காந்தி வந்து இப்ப முதலமைச்சராவது சிபிஐ இடி மாதிரி சிபிஎஃப்சியும் கையில் எடுத்துட்டாங்க. ஒரு பொதுவான ட்வீட் தான் போட்டார் அவர். அது வந்து நீங்க பராசக்திக்கும் பொருத்திக்கலாம், ஜனநாயகனுக்கும் பொருத்திக்கலாம், பொதுவா நீங்க பொருத்திக்கலாம். ராகுல் காந்தி வாஸ் வெரி ஸ்பெசிபிக் சார். ஜனநாயகன்ங்கிற படத்தை ஏண்டா முடக்குறீங்கன்னு சொல்லி ட்வீட் எழுதினாரு. அதற்கு விஜய் ரெசிப்ரோகேட் பண்ணல சார். நன்றி தேங்க்யூ மிஸ்டர் ராகுல் காந்தி கூட போடல. ஒரு பக்கம் கூட்டணியில பேசினாங்க, ஆனா தேங்க்யூ ராகுல் காந்தி கூட ரெசிப்ரோகேட் பண்ணல. அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. பேசவே கூடாது, ஐயோ பாஜக சார் அடிச்சிருவாங்க சார், ஏதாவது வேண்டாம் சார், பேசவே வேண்டாம் சார், வாய் மூடிட்டு இருக்கலாம் சார், ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டேன். ஒரு பக்கம் யோசிச்சார், ஆனா எப்படியாவது நமக்கு வந்து வந்துருவாங்க, காங்கிரஸ் வந்துருவாங்க, அவர் பேசுறாரு இவர் பேசுறாரு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டு சார், காங்கிரஸ் உங்களை பயன்படுத்துகிறார்கள். அவங்க வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்களை காலி பண்ணி அவங்க நீட்டாவே செட்டில் ஆயிடுவாங்க. கிளாசிக்கான உதாரணம் டிடிவி தினகரன். விஜய் பாருங்க, விஜய்க்கு வர மாசம் பாருங்க, விஜய்க்கான கூட்டத்தை பாருங்க, அவர் தாங்க இனிமேலும் சொல்லி பேசினார். எதுக்காக பேசினாரு? என்டிஏல சேர்த்துக்கவே மாட்டியா? உள்ளாட விஜய் பக்கம் விஜய் கார்டை காமிச்சு நல்லா அந்த கார்டை பயன்படுத்தி அழகா போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து அந்த என்டிஏல செட்டில் ஆனார். இதே மாதிரிதான் காங்கிரஸ் என்ன பண்ணாங்க, எனக்கு அதிகமான சீட்ஸ் வேணும், எனக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கோஷத்தை முன்வைக்கிறேன்.
அப்போ அதன் மூலியமாக இன்னைக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒரு 3 சீட்டும் அதிகமா கிடைச்சிருக்கா போதும். விஜயை பயன்படுத்தி நாங்கள் பெற்றுக்கொண்டோம். விஜய் அதை உணரவில்லை. விஜய் சுத்தி இருந்தா சார் வந்துருவாங்க சார், பேசிட்டாங்க சார். ஏன்னா விஜய் ஒரு கூட்டத்துல ஜானகி சபை சொல்லி சொல்றாரு, நம்ம 160 சீட் ஜெயிச்சிட்டோங்க நிர்வாகிகள் கூட்டத்துல. எப்படிங்க, நம்ம காங்கிரஸ் நம்மளே ஏற்கனவே ஒன்னாதான் இருக்கும், நம்ம அந்த பேர் சேர்ந்து 160 ஜெயிச்சிட்டோம், நம்ம எல்லாம் கடுமையா உழைச்சோம்னா 200 போயிடுவோங்கிறார். காங்கிரஸ் எங்க வர போறாங்க, வர மாட்டாங்க. இன்னொரு சார், நீங்க முதன்மை சக்தி நான் தான் வந்து ஜெயிக்க போறேன், அதிகமா ஜெயிக்க போறேன் அப்படின்னா இதுல ஒரு முரணே, தனிச்சே ஜெயிக்க போறேன், நீங்க எதுக்காக அடுத்த கட்சி எதிர்பார்க்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரும். எதுக்கு சார் அடுத்த கட்சி இருக்கீங்க, அவ்வளவு நல்லவங்களா? அடுத்த காங்கிரஸ் ரொம்ப நாளா வச்சுங்க மினிஸ்டர், அவங்களுக்கு 4 மினிஸ்டர் கூட போட்டு அவ்வளவு நல்லவங்களா நீங்க எல்லாம்? அப்ப உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓட் பேங்க் என்னங்கிற உங்களுக்கு நல்லா புரியுது. அதை வெளிப்படையாவே திரு எஸ்ஏசி விஜயன் தந்தையா வந்து நீங்க வரணும் அப்படின்னு அவரே கூட ஒரு முறை பிரஸ் மீட்ல பேசினார் சார். அவர் அதுல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு தான் பேசினாரு. எந்த கேள்வி கேட்கற சரியான்னு தெரியலப்பா, நான் வந்து எந்த நிர்வாகத்திலையும் இல்ல, பட் காங்கிரஸ்க்கு ஒரு வலிமையாக இருக்குன்னு சொல்லி பேசினார் சார். இன்னொன்னு, இப்போ காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட போற வர நிலைமையெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இருந்துச்சு. எந்த இடத்துல தெரியுமா அடிச்சாங்க? இப்ப ப. சிதம்பரம் எந்த இடத்துல அடிச்சார்னா, எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துல அடிச்சார் அதே இடம் தான். அந்த எந்த இடம் கேட்டீங்கன்னா, இவங்க மாவட்ட லிஸ்ட் எடுத்தாங்க சார். அதிமுகவிற்கும் தாவேக்குவிற்கும் கூட்டணி அமைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல என்னாச்சு, எப்பா தாவேக்கவுடைய மாவட்ட லிஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி லிஸ்ட பாக்குறாரு. 120, அப்ப 120ல 114 தான் போட்டிருந்தாங்க. எல்லா பாரி பேரை பாக்குறாரு, ஆளை பாக்குறாரு, என்ன தொழில் பாக்குறாரு, தூக்கி குப்பையில போறாங்க. அவ்வளவுதான். இந்த கட்சியை வச்சுட்டு எப்படிங்க நம்ம செயல் பண்ண முடியும்? ஒரு மாவட்ட செயலாளர் ஒருத்தர் கேட்கிற ரொம்ப சிம்பிளா, ஒரு டி நகர் மாவட்டத்தில் கேட்கிறாரு, ஏங்க இந்த மாவட்ட செயலர் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு எனக்கு தெரியும், இவர் கூட உட்கார்ந்து நான் எப்படி கூட்டணி பேச முடியும்? அது முடியாதுங்க. அவங்களுக்கு அரசியலே, அதாவது இதெல்லாம் சொல்ல ப்ரொஃபஷனலா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரசியலே தெரியாத ஒரு கூட்டத்தை கூட உட்கார்ந்துட்டு நம்ம எப்படி அரசியல் பண்ண முடியும்? சிதம்பரமும் கிட்டத்தட்ட போய் ராகுல் காந்தி காமிக்கும் போது இந்த மாவட்ட லிஸ்ட், நம்மளோட மாவட்ட தலைவர் லிஸ்ட் இது. இந்த மாவட்ட செயலர்கிட்ட நீங்க உட்கார்ந்து எப்படி பேசுவீங்க, எப்படி சீட் ஷேரிங் பண்ணுவீங்க, எப்படி நீங்க பிரச்சாரத்தை கூட்டிட்டு போவீங்க? கட்டமைப்புங்கிறதே ஒண்ணுமே கிடையாது. விஜய்கிட்ட மாஸ் இருக்கு, விஜய்கிட்ட கிரௌட் இருக்கு, ஆனா கட்டமைப்புங்கிறது இல்ல. நீங்க போய் பூத் கமிட்டில நமக்கும் ஆள் கிடையாது, அவருக்கும் ஆள் கிடையாது, நீங்க போய் கண்டிப்பா தோத்து போவீங்கிறத அந்த இடத்துலதான் ராகுல் காந்தி உணர்ந்து கொண்டு, இல்ல வேற வழி இல்ல 29ல கூட பாத்துக்கலாம் அப்படிங்கறத முடிச்சார் சார். இல்ல, மிகச்சரியா நீங்க கட் பண்ணுது. அதாவது அந்த கூட்டணி முறிந்ததுக்கான காரணத்தை வந்து நீங்க ஒரு தெளிவா விளக்கணம் சொன்னீங்க. இப்ப மீண்டும் பிஜேபியோடு ஒரு உறவு ஏற்பட்டு விட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா சார். அதாவது சார், நீங்க இன்னைக்கு வந்து வேற யாரும் இன்னைக்கு கூட்டணிக்கு வர மாட்டாங்க. நீங்க ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நாம் தமிழர் வருவாங்க, அப்புறம் அதிமுக வருவாங்க, அப்புறம் காங்கிரஸ் வருவாங்க, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. விசிகே வருவாங்க நடுவுல, இதெல்லாம் கதையும் முடிஞ்சிருச்சு. இவங்க சொல்லாத ஒரே ஒரு கட்சி என்டிஏக்குள்ள நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தான். என்டிஏக்குள்ள நாங்க போக மாட்டோம், பாஜக கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலும் என்டிஏல இருக்கிற எல்லா தலைவர்களும், அது வந்து இவர் தலைவர் நயினார் நாகேந்திரனாக இருக்கலாம், தமிழிசை அவர்களாக இருக்கலாம், வெளிப்படையாவே சொன்னாங்க, எங்க கூட வந்தீங்கன்னா திமுக வீழ்த்தலாம். உங்களோட நோக்கம் என்ன? திமுக வீழ்த்துறது. என்னுடைய நோக்கம் திமுக வீழ்த்துறதா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நோக்கம் திமுக வீழ்த்துறதா. வாங்க நம்மள சேர்ந்து வீழ்த்தலாம், அதுதான் விஜய் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சிபிஐ பிரச்சனை வரும்பொழுது, சிபிஎஸ்இ பிரச்சனை வரும்போதெல்லாம் விஜய் வளைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஜய் அப்பொழுது கூட எனக்கு நெருக்கடி இருக்கிறதா அப்படின்னு ஆரம்பிச்சு, எனக்கு என்ன நெருக்கடி, உங்களுக்கு நெருக்கடி திசை திருப்பி விட்டார். அப்பயும் பேசல பாஜக குறித்து, அப்பயும் பேசல, இப்பயும் பேச மறுக்கிறார். சோ ஓவராலா விஜய் ஏன் பாஜக பத்தி பேசுறதுக்கு மறுக்கிறார்? ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருக்க வேண்டிய நேரம் இல்லையா? உங்களுக்கு அல்வா மாதிரியான விஷயம். சிபிஐ நீ ஜனநாயகன் மட்டுமே வச்சுக்கிட்டு பாஜகவை எந்த அளவிற்கு நீங்க வீழ்த்தி இருக்கலாங்கிறது நல்ல ஸ்பேஸ் இருந்துச்சு, ஆனா அதை நீங்க பயன்படுத்தவே இல்லை. சிபிஐ என்ன ஏன் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு கேள்வி எழுப்பிருக்கலாம், அது இல்ல. அப்போ கடைசி நிமிடத்தில் ஒருவேளை நம்ம அதே ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம், ஓப்பனா வச்சுக்கலாம், நம்ம போற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் விஜய் ஜனநாயகத்தை பத்தி பேசினால் கரூர் விஷயம் சிக்கலாயிரும், கரூர் விஷயம் பத்தி பேசினால் ஜனநாயகம் சிக்கலாகும், இல்ல தம்முடைய சுற்றி இருக்கிறவர்களுக்கு வழக்கு தொடரும். இது மாதிரி அவர் ஒரு இக்கட்ல அவர் மாட்டி இருக்கிறார். வேற வழி இல்லாமல் அவர் கூட்டணி நகரக்கூடும் நீங்க கணிக்கிறீங்க சார். கரூருக்கு பேசாட்டியும் ஜனநாயக சிக்கல்ல தான் இருந்துச்சு. சிபிஎஃப்சி ரொம்ப தெளிவா, நீ சுப்ரீம் கோர்ட் போனா கேவியட் போடுவேன், நீ ஹைகோர்ட் போனா கேவியட் போடுவேன், 2 மணிக்கு மென்ஷன் பண்ணுவேன், அவங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க, அவங்க விடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கு நிறைய சிக்கல் இருந்தது, அப்ப அங்க போலாங்கிறது. இன்னைக்கு விஜய்க்கு இருக்கிற சிக்கல் கேட்டீங்கன்னா சார், இப்ப வந்து வேட்புமனு தாக்கல், நீங்க வந்து மனு கொடுத்தாங்க, ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு, 50,000 பேருக்கு நாங்க கொடுத்துட்டோம், 1 மணி நேரத்துல 10,000 மனு. திரும்பி வந்தது எத்தனை மனு? 10,000 ரூபாய் கட்டி திரும்ப வந்தது எத்தனை மனு? அந்த மனுக்கள்ல எத்தனை பேரை இங்க செலக்ட் பண்ணிச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப போர் நம்பர் சார். அது வெளியே சொல்லவே மாட்டேறாங்க. பாருங்க, டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, 14ஆம் தேதிங்கிறது 20ஆம் தேதி மாத்துறாங்க. ஏன் மாத்துறாங்க? நம்ம நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணாக இருக்கின்றது. இந்த ஆட்களை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு டீசென்டான பெர்சன்டேஜ் வாங்க முடியுமா? ஓரளவிற்கு வாங்கலாம், ஆனா ஜெயிக்கலாம் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்றது? அப்போ இந்த தேர்தலில் நம்மளோட ரோல் என்னவா இருக்க போகுது? நம்ம ஸ்பாய்லரா மட்டும் இருக்க போறோமா, இல்ல என்னுடைய நோக்கம் வந்து திமுக வீழ்த்துறதா அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா விஜய்க்கு அந்த நோக்கம் தான் பிரதானமாக இருக்கின்றது. அந்த ஒரு புள்ளியில் ரொம்ப கடைசி நிமிடத்தில் இது நடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் அப்படிதான் சொல்றேன்.
விஜயால ரெசிஸ்ட் பண்ண முடியாது. ஓகே வந்துருங்க வந்துருங்க விஜய், வாங்க பாத்துக்கலாம், உங்களுக்கு உண்டான சீட்ஸை கொடுக்குறோம், உங்களுக்கு உண்டான பவர் ஷேரிங் அப்புறம் வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா விஜய் அவர்கள் இதை ரெசிஸ்ட் பண்ணாம போனாலும் போகலாம். இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பாஜக அந்த டோர் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் தொடர்ச்சியாகவே அவர் என்ன சொல்றாரு, ஒரு முன்னாடி சொல்லிட்டாரு, கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்டேஜ்ல விஜய் வருவார், நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணாதீங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அது தானா நடந்தால் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவரும் இருக்காரு. சார், அதாவது இப்ப ஒருவேளை பிஜேபியினுடைய கூட்டணிக்குள் என்டிஏ கூட்டணிக்குள் விஜய் வருகிறார் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வெற்றி வாய்ப்பை குறித்து நம்ம பிறகு கூட பேசலாம். ஆனால் இப்பொழுதே இதை ஒரு ஒரு முன்கணித்து பிஜேபிக்குள்ளேயும் அல்லது ஒரு அதிமுகவுக்குள்ளேயும் ஏதாவது சலசலப்பு இருக்கா? குறிப்பாக பாஜக துணைத் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பி திரு கே பி ராமலிங்கம் அவர் இன்னைக்கு வந்து நயினாருடைய ட்விட்டுக்கே கூட ஒரு ட்விட்டு போட்டிருக்காரு. அவரு ரிப்ளை பண்றாரு, என்னன்னா நீங்க தொண்டர்களை கைவிட்டுறாதீங்க, போய் சாமி கும்பிடுறது போட மட்டும் இருக்கிறீங்க, தொண்டர்களை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு அவரு சொல்ற அந்த தொனி வந்து நீங்க வந்து உள்ள வந்துட்டா சீட் ஷேரிங் பிரச்சனை ஆயிரும்ன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? சார் இல்ல சார், அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. என்டிஏக்குள்ள விஜய் வந்தாலும் பாஜக வாங்குகிற தொகுதிகளை விட ஒரு தொகுதி குறைவாகத்தான் கொடுக்க வேண்டும்ங்கிறத அவங்களுடைய பேச்சா இருக்கு. ஏன்னா நீங்க இப்போ நாங்க ஒரு மூன்றாவது பெரிய கட்சிங்கிற ஒரு அது நெரேட்டிவ் மட்டும் இல்ல, ஸ்டாட்டிஸ்டிக்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க வந்து திமுக அதிமுக அடுத்தது பாஜக 11% ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்ப விஜய் நீங்க உள்ள விட்டு நீங்க விஜய் வந்து ஒரு 50 சீட் வாங்குறாரு, 40 சீட் வாங்குறாரு, பாஜக 20 சீட்டுன்னா ஆப்வியஸ்லி விஜய் மூணாவது கட்சி பெரிய கட்சியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு பாஜக தயாராக இல்லை. அதனால அதுல தெளிவா இருக்கிறாங்க. இன்னொன்னு முன்னாடி இதெல்லாம் வந்து டெபுட்டி சிஎம்ங்கிறது விஜய்க்கு வந்து கொடுக்கறதுங்கிறதுலாம் முன்னாடி இருந்துச்சு, இப்பொழுது இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் வந்து எந்த தொகுதியை கொடுக்கறது எல்லாமே நான் முடிவு பண்ணுவேன். இன்ஃபேக்ட் கேண்டிடேட்ஸ் யாருங்கிறது நான் முடிவு பண்ணுவேன். நீ வந்து டக்குன்னு ஒரு 10 மாவட்ட செயலர் கூட்டிட்டு வந்து இவர் தான் கேண்டிடேட் சொல்லாதீங்க. உங்களுடைய மாவட்ட செயலருக்கு ஒன்றிய பொறுப்புல கூட இருக்கிற தகுதி இல்லாதவங்க தான் நீங்க மாவட்ட செயலர் எடுத்து வச்சிருக்கீங்க. அரசியல் ரீதியா நான் சொல்றேன், அரசியல் ரீதியா எதுவுமே தெரியாத ஒருத்தர எடுத்து வச்சிருக்கீங்க. என்னுடைய கட்சியில கவுன்சிலர் சீட்டு கூட கொடுக்க மாட்டேன் உங்க எல்லாத்துக்கும். நான் அப்படிதான் நீங்க ஆட்கள் வச்சிருக்கீங்க. அப்ப நான் தான் டிசைட் பண்ணுவேன், நான் செலவு பண்ண போறது அப்ப நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிற இடத்துல இருக்கிறாங்க. சோ அதனால இது ஒரு சிக்கலாக மாறுது. ஆனா இன்னைக்கு நயினா நாகேந்திரன் குறித்து நீங்க பேசும்பொழுது கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு தான் இருக்கு. நீங்க வந்து அண்ணாமலையோட இதுக்கு பிறகு வந்ததுல இருந்து அவர் என்னென்னோ மீட்டிங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தாரு, ஒரு சில வெளிப்படையெல்லாம் பேசினாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல ஒரு அதிருப்தி என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த உட்கட்சிக்குள்ள அது போயிட்டு தான் இருக்கு, அது வெவ்வேறு வடிவங்கள்ல வந்துகிட்டே இருக்கு. அண்ணாமலையும் தன்னால முடிந்த அளவிற்கு அவர் வந்து மறுபடியும் உள்ள வந்து சேர்றதுக்கான வேலைகளை பார்க்கிறார், இல்ல தான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளை வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டே இருக்காரு. தேசிய அளவுல பொறுப்புங்கிறத எதிர்பார்த்தாரு, அது இன்னும் கிடைக்காம இருக்கிறது. மாநில அளவில் தன்னுடைய பொறுப்பு என்னங்கிறத குழப்பம் இருக்கிறது. அவருக்கு போட்ட தொகுதிகளே வந்து வெவ்வேறு இடங்கள்ல இருக்கு, அதுக்கான எப்படி நான் போவேன்னு சொல்லி கேள்வி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கு கட்சிக்குள்ள. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு காங்கிரஸ் நிறைய பிரிவுகள் இருக்கின்ற மாதிரி இன்னைக்கு பாஜக குள்ள நிறைய பிரிவுகளாக இது மாறிக்கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய இந்த கருத்து பதிவுக்கு தொடர்ந்து நம்ம அரசியல் நகர்வுகள் குறித்து பேசுவோம். உங்களை இந்த காணொலியும் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சொல்லி நன்றி.